ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்து பார்ட் 2 வீடியோ பாருங்கள் பார்க்காதவங்க. ஏன்னா அப்போ தான் வந்து புரியும். போன வீடியோவில் வந்து என்ன சொல்லி முடிச்சிருப்பேன்னா, லாஸ்ட்டாக அண்ணா வந்து விசாரிக்க போயிருப்பாங்க. விசாரிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ணா வந்து சொல்லியிருப்பாங்க எங்கள் வீட்டில். சொன்ன பிறகு எல்லோரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மேரேஜுக்கு. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் 3 மந்த் வந்து கேப் இருக்கா, அந்த 3 மந்தில் வந்து ஃபோனெல்லாம் பேசிகிட்ருப்போம் அப்படியே. இவர் வந்து எப்பயாச்சும் வந்து வருவார். எங்கள் மாமியாரும் வந்து எப்பயாச்சும் அடிக்கடிக்கு வருவாங்க. எங்கள் மாமியார் எனக்கு பிடிச்சதெல்லாம் வந்து வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு பப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குமா, அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வருவாங்க. பூ வந்து நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு பூ வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பூ வந்து கொஞ்சம் வச்சாலாம் பிடிக்காது, எனக்கு நிறைய வச்சாதான் ரொம்பவே பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து பூ வாங்கி வச்சாங்கன்னா வந்து என் தங்கச்சி கூட வந்து நான் வைக்க மாட்டேன். எல்லா பூவும் சேர்த்து வந்து அவளுக்கு தெரியாத வச்சுட்டு போயிடுவேன். ஈவினிங் வந்த பிறகு தான் வந்து அவள் வந்து என்கிட்ட கேட்பா, எங்கள் பூ எங்கே நீயே வச்சுட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து அவளுக்கே தெரியும். அந்த மாதிரி வந்து ஒரு பூ ஆசை பிடிச்சவன் நான். பூ நிறைய வைக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி வந்து இருக்கிறப்ப வந்து எங்கள் மாமியார் நிறைய பூ எடுத்துகிட்டு வருவாங்களா, நானும் வச்சுப்பேன். வேஸ்ட் ஆகிடும்ல அப்படியே வச்சுருந்தாலும். நிறைய பேருக்கு பக்கத்துலலாம் வந்து நான் கொடுத்துருவேன். ஆனால் பூத்தோட்டக்காரருக்கே வந்து நான் மருமகளாக போவேன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எப்பயாச்சும் தான் வருவார்ல, அதனால் வந்து அவர் என்ன வந்து எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் வந்து கொரியர் மூலிமா வந்து எல்லாமே வந்து அனுப்பிடுவார். ஆனால் எனக்கு என்ன வாங்கி கொடுக்குறாரோ அதே மாதிரியே என் தங்கச்சிக்கும் வாங்கி கொடுத்துருவாரு. ஃபோன் மட்டும்தான் என் தங்கச்சிக்கு வந்து வாங்கி கொடுக்கல, மற்றது எல்லாமே வந்து வாங்கி கொடுத்தாரு. சாப்பாடு கூட வந்து எனக்கு பிசைஞ்சு கொடுத்தாருன்னா என் தங்கச்சிக்கும் வந்து பிசைஞ்சு கொடுப்பாரு. இது மேரேஜ் ஆன பிறகு தான் இது நடந்தது, சாப்பாடு பிசைஞ்சு கொடுக்குறது. இந்த விஷயம்லாம் வந்து எனக்கு அவர்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு பண்ணுறது நம்ம தங்கச்சிக்கும் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர்கிட்ட. அப்புறம் வந்து காலேஜெலாம் வந்து முடிச்சுட்டேன், மேரேஜும் வந்து ஆயிடுச்சு. எங்கள் மாமியார் ஊர் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பக்கத்தில் இருக்க சாலை தான் வந்து எங்கள் மாமியார் ஊர் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு வில்லேஜ் தான் வேலியூர் எங்கள் ஊர். மேரேஜ் வந்து ஆயிடுச்சா, அதோடு வந்து ஒரு 1 வீக் தான் வந்து நாங்கள் வந்து ஊரில் வந்து இருந்திருப்போம். அப்புறம் வந்து சென்னைக்கு வந்து கிளம்பிட்டோம். சென்னையில் வந்து மேரேஜுக்கு முன்னாடியே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீடெல்லாம் வந்து பார்த்து வச்சுட்டாரு. அதனால் வந்து நாங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு டைரெக்டாக வந்து வந்துட்டோம். அப்புறந்தாங்க சென்னைனா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். சென்னைக்கு வந்து நாங்கள் பீச்சுக்கு வந்திருக்கோம், மற்றபடி இங்கே உள்ளெல்லாம் வந்து எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியாது. சென்னைனா அப்போ தான் வந்து சென்னை லைஃப்னால் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து தெரியும் எனக்கு. சுத்தமாக வந்து எனக்கு சென்னை பிடிக்காதுங்க. அப்புறம் மேரேஜ் ஆகி 3வது மாதமே வந்து பாப்பா வந்து நின்றுட்டாங்க. அப்புறம் வந்து லைஃபே வந்து ரொம்ப பிஸியாக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் வந்து இருந்தோமா, அப்புறம் வந்து அங்கே ஒரு 2 வருஷம் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கெலாம் வந்து நாங்கள் வீடு வந்து மாற்றிட்டோம். இப்போ இருக்கிற இந்த வீடு தான் 6 லட்சம் வந்து லீஸ்க்கு தான் வந்து நாங்கள் இந்த வீட்டில் வந்து இருக்கிறோம். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து 2 வயசு வந்து ஆச்சு. 2 வயசு ஆனப்போ வந்து நாங்கள் பெரிய ஒரு கஷ்டத்தை வந்து சந்தித்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைனிங் டேபிள் வந்து இருந்துச்சு. டைனிங் டேபிள் மேலே வந்து ஏறிட்டுருக்கா, நாங்கள் கவனிக்கவே இல்லை. மேலே ஏறி கீழே விழுந்து கையை வந்து உடஞ்சிருச்சு. உண்மையாகவே தாங்கிக்கவே முடியாத ஒரு வலி தான் இது எங்களுக்கு. ரொம்ப எல்லாரும் சேர்ந்து வந்து அழுதுட்டோம் நாங்கள். அப்புறம் வந்து ஒரு நல்ல டாக்டராக பார்த்து விசாரித்து நாங்கள் வந்து பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம். டாக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, கை வந்து உடஞ்சிருக்கு, கொஞ்சம் தான் வந்து ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. பெல்ட்டெல்லாம் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இந்த பெல்ட்டோடவே தான் வந்து இருந்தா. இப்போ வந்து கை வந்து ரொம்ப நல்லாயிடுச்சு. டாக்டர் வந்து நல்லா பார்த்துருந்தாங்க. அந்த அடையாளமே வந்து தெரியல. நல்லா வந்து இப்போது மடக்கிறா, நல்லா வந்து ஆயிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். மீதி வந்து பார்ட் 3ல பார்க்கலாம்.